3 மாதங்களுக்கு மேலாக தங்கி படிக்க, வேலை செய்ய அல்லது குடும்பத்துடன் குடியேற திட்டமிடுபவர்களுக்கு 2026ஆம் ஆண்டிற்கான நீண்டகால விசா கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான நடைமுறைகளை கடைசி நேரத்தில் செய்யாமல் முன்கூட்டியே திட்டமிட்டு தேவையான ஆவணங்களையும் தயார் செய்வது மிகவும் அவசியமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நீண்டகால விசா 90 நாட்களுக்கு மேல் பிரான்சில் தங்குபவர்களுக்கு ஆனது. இது சாதாரண 3 மாத சுற்றுலா விசாக்களில் இருந்து மாறுபட்டது. பிரெஞ்சு கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்ற மாணவர்கள், அங்கு வேலைவாய்ப்பு பெற்ற ஊழியர்கள் மற்றும் பிரான்சில் உள்ள தங்களது குடும்பத்தினருடன் இணைய விரும்புபவர்கள் இந்த விசாவிற்கு விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பதாரர்கள் முதலில் பிரான்ஸ் விசாஸ் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் தங்களுக்கு எந்த வகையான விசா தேவை என்பதனை கண்டறிந்து அதற்கான ஆவணங்களின் பட்டியலை பெற வேண்டும். இதில் VLSTS என்பது 1 வருடம் வரை அங்கு தங்குவதற்கு அனுமதிக்கும் மிக முக்கியமான விசா வகையாகும். மாணவர்கள் தங்களின் சேர்க்கை ஆவணம், தங்குமிட வசதி மற்றும் பிரான்சில் வாழ்வதற்கான போதிய நிதி ஆதாரம் போன்றவற்றை நிரூபிக்க வேண்டும். ஊழியர்கள் தங்களின் வேலை அனுமதி பத்திரத்தையும், சுற்றுலா பயணிகள் அங்கு வேலை செய்யாமல் வாழ்வதற்கான போதிய பண வசதி இருப்பதனையும் ஆதாரங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்களின் கடவுச்சீட்டு குறைந்தது 2 வெற்று பக்கங்களுடன் கடந்த 10 ஆண்டுகளுக்குள் வழங்கப்பட்டதாக இருக்க வேண்டும். மேலும் நீங்கள் திட்டமிட்டுள்ள பயண திகதிக்கு குறைந்தது 1 மாதத்திற்கு முன்பே இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு பிரான்ஸ் விசாஸ் பரிந்துரைக்கிறது. கல்வி ஆண்டு தொடங்கும் காலங்களில் இந்த கால அளவு இன்னும் நீடிக்கலாம். விசா பெற்று பிரான்ஸ் சென்றடைந்த பிறகு முதல் 3 மாதங்களுக்குள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது 2 மாதங்களுக்குள் அங்குள்ள மாவட்ட அலுவலகம் மூலமாகவோ தங்களின் தங்குமிடம் மற்றும் விசா அனுமதியை சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்துவது அவசியமான இறுதி கட்டமாகும்.